தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்காசி அருகே பேருந்தும் லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் சிறுவன் உட்பட 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், விவரங்களை பதிவு செய்யலாம். எப்படி நிகழ்ந்தது இந்த விபத்து? நிச்சயமாக தென்காசி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சிறுவலிபுத்தூர் நோக்கி சென்ற தனியார் பேருந்தும் அதே போல செங்கோட்டையிலிருந்து சுரண்டை வழியாக வந்த லாரியும் ஈனாவிளக்கு பகுதியில் நேருக்கு நேர மோதியுள்ளது. இதில் 2 பெண்கள் ஒரு சிறுவன் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலே பலியானார்கள். மேலும் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்த நிலையில் உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் படுகாயம் அடைந்தவர்களை தென்காசி மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு முதல் உதவி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் மற்றும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி ராணி ஸ்ரீகுமார் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு படுகாயம் அடைந்தவர்களை சிகிச்சை குறித்து தற்போது அரசு மருத்துவமனையில் அவர்களிடம் கேட்டு வருகின்றனர். இந்த விபத்தால் அந்த பகுதியில் பெரும் பதற்றமான சூழ்நிலையே நிலவி வருகிறது. தென்காசி அருகே பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் சிறுவன் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். தொடர்ந்து காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் விபத்து தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செந்தில்.